9th standard chapter 3 algebra இயற்கணிதம் அதில் exercise 3.15 இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். exercise 3.15 வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ். இதில் இருக்கிறது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். இஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6x² ப்ளஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் 6 இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை எக்ஸ் ப்ளஸ் 2 தென் கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது அப்படியே கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6x² ப்ளஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் 6 என்பது எக்ஸ் ப்ளஸ் 2வில் மீதியின்றி வகுப்படும் எனில் கேயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், இந்த வேல்யூ அப்படி எழுதியிருக்கிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2னா எக்ஸ் ஈக்குவல் டு -2. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன -2. ஸோ -2 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? -2 கியூப் ப்ளஸ் 6 -2 2 ஸ்கொயர்டுனா அப்போ ப்ளஸ் கேவு -2 6. ஸோ 2 ஸ்கொயர்னா 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 6 இன்ட்டு 4 இங்கே -8 கியூப்னா -8 -2k ப்ளஸ் 6 -8 ப்ளஸ் 6 இன்ட்டு 4 24 -2k ப்ளஸ் 6 ஸோ 22 -2k. ஸோ 2k ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த பக்கம் -22. k ஈக்குவல் டு 22 டிவைடட் பை 2. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 11. ஸோ k ஈக்குவல் டு 11 தான் இதோட ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். த ரூட் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் 2x + 3 = 0 இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 2x + 3 = 0 என்ற பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2x + 3 = 0. 2x + 3 வந்து இது பக்கம் போது -3 கன்வெர்ட் ஆகும். x = -3 டிவைடட் பை 2. ஸோ இது என்ன? ஆப்ஷன் 3 தான் இதோட ஆன்சர். Next, third question. The type of the polynomial 4 - 3x³ is. The 4x தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 4 - 3x³ என்ற பல்லுறுப்புக்கோவையின் வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டிகிரி என்ன? 3. ஸோ டெஃபினட்டாக அது கியூபிக் பாலினாமியலாக இருக்கும். கியூபிக் பாலினாமியல்னா ஆப்ஷன் 4. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். x பவர் 51 + 51 என்பது x + 1 ஆல் வகுப்பட்டால் கிடைக்கும் மீதி. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். இஃப் x பவர் 51 + 51 டிவைடட் பை x + 1 தென் ரிமைண்டர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x + 1 = 0 அப்படின்னா x = -1. ஸோ x பவர் 51 + 51 இப்போ x பவர் -1 -1 இங்கே எக்ஸ்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் -1 51 -1 தான் வரும். ஸோ 51 டைம்ஸ் -1 மல்டிப்ளை -1 இன்ட்டு -1 எவ்வளோ தடவை இது பண்ணாலும் எனக்கு -1 தான் கிடைக்கும். ஸோ -1 + 51 என்ன? 50. ஸோ 50ங்கிறது என்ன? ஆப்ஷன் 4. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின். த ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் 2x + 5 இஸ். தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 2x + 5 என்ற பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2x + 5 = 0. 2x = -5. x = -5 டிவைடட் பை 2. அது என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 2. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். p of x = x³ - x² - 2. q of x = x² - 3x + 1 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் சம் ஆஃப் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். த சம் ஆஃப் த பாலினாமியல் p of x = x³ - x² - 2. q of x வந்து x² - 3x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ எழுதிக்கிறேன், செகண்ட் வேல்யூ எழுதிக்கிறேன், ரெண்டே ஆட் பண்ணுறேன். அப்போ இது கேன்சல் ஆயிடும். x³ - 3x - 1ன்னு இருக்கும். ஸோ இதை ஃபார்ம் பண்ணால் x³ - 3x - 1ன்னு கிடைக்குமா? ஆப்ஷன் 1 தான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் செவன்த் சம்மு. டிகிரி ஆஃப் த பாலினாமியல் y³ - 2 y³ + 1 இஸ். y³ - 2 இன்ட்டு y³ + 1 என்ற பல்லுறுப்புக்கோவையின் படி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது பவர் வந்து ஆட் ஆகும். ஸோ y பவர் 6 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் y தான் வரும். 3 6 ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு y³ - 2ஆல் இது பண்ணால் 2y 3 பவர் 3 -2 இதாக கிடைக்குமா? ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 6 3 இருக்குது. ஸோ y பவர் 6 -1 y பவர் 3
2 இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 1 3 minus 2 கிடைக்குது. ஸோ ஹையஸ்ட் பவர் என்ன 6. ஸோ ஆன்சர் வந்து 6 ஆப்ஷன் 4 தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளின் படிகளின் ஏறுவரிசையை let the polynomial be அப்படின்ற the ascending order of their degrees. ஸோ இதோட ஹையஸ்ட் டிகிரி என்ன 5. இதோட ஹையஸ்ட் டிகிரி என்ன 4. உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 4 தானே வரும் ஹையஸ்ட். ஸோ 4. இதோட ஹையஸ்ட் டிகிரி 8. இதோட ஹையஸ்ட் டிகிரி 12. ஸோ இதை ஆர்டர் பண்ணால் BACD ஆப்ஷன் 4 இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 9th ஒன். If P of A equal to 0 then X minus A is a dash of P of X. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். P of A equal to 0 எனில் X minus A என்பது P of Xஇன் ஒரு dash காரணியாகும், அதாவது ஃபேக்டர். P of Xங்கிறது ஃபேக்டர். ஸோ ஆப்ஷன் 4 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். 2 minus 3x in 0 dash zeros of 2 minus 3x is dash ன்னு கொடுத்துருக்காங்க. 2 minus 3x equal to 0னா minus 3x equal to minus 2வா. ஸோ x equal to 2/3. அது வந்து என்ன ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 11 கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். Which of the following has x minus 1 as a factor ன்னு கொடுத்துருக்காங்க. x minus 1 என்பது டேஸின் ஒரு காரணி. x minus 1 equal to 0, x equal to 1. 3x minus 3 equal to 0னா 3 1 minus 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 0ன்னு கிடைக்குமா. ஸோ வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா எக்ஸோட வேல்யூ 1ன்னு தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எந்த ஆப்ஷனில் உங்களுக்கு 2 0வா ஈக்குவலாக 0 வருதோ அதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அதன்படி செக் பண்ண வரும்போது என்னோட கரெக்டான ஆன்சர் எந்த ஆப்ஷனில் வருது 3x minus 3ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் எனக்கு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் 2 தான் என்னோட கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ x minus 3 என்பது P of Xஇன் ஒரு காரணி எனில் மீதி டேஷ். If x minus 3 is a factor of P of X, then remainder is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ P of X வந்து x minus 3னா x minus 3 equal to 0னா x equal to 3. ஸோ ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 தான் என்னோட ஆன்சர். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 3. P of Xனா எக்ஸோட வேல்யூ 3 தானே. ஆப்ஷன் 3 தான் இதுக்குரிய ஆன்சர். x plus y x square into x squared minus xy plus y squared is equal to. இது ஆப்ஷன் 3 தான். எக்ஸ் கியூப் ப்ளஸ் இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு சேம் இதே வேல்யூ கிடைக்கும். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஃபார்மேட் அந்த ஃபார்முலாவில் இது பண்ண அப்ளை பண்ணால் எனக்கு இது தானே கிடைக்கும். ஸோ அதுதான் அது என்ன ஆப்ஷன் 3. ஸோ a ப்ளஸ் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேஷ். மைனஸை காமனாக வெளியே மைனஸால் மல்டிப்ளை பண்ணனா மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஆப்ஷன் 2. ஜஸ்ட்டு மைனஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ மைனஸில் ப்ளஸ்ஸாக மாறும் ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறும். மைனஸ் ஆகும் 2. ஜஸ்ட்டு மைனஸ் வந்து ரிமூவ் பண்ணோம்னா இதே தான் கிடைக்கும். ஸோ அதுதான் ஆப்ஷன் 2 தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. ax ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி என்ற இருஉறுப்பு கோவைகளின் காரணிகள் x ப்ளஸ் 5 மற்றும் x மைனஸ் 3 எனில் ஏபி மற்றும் சியின் மதிப்புகளை காண்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். இஃப் x ப்ளஸ் 5 அண்ட் x மைனஸ் 3 ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ax ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி தென் வேல்யூ ஆஃப் a, b, and c ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x ப்ளஸ் 5 x மைனஸ் 3. ஸோ x ஸ்கொயர்ட் மைனஸ் 3x ப்ளஸ் 5x மைனஸ் 15. ஸோ இது பண்ணால் x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 15 கம்பேர் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அது மாதிரியே இருக்கா. ஸோ அதன்படி பார்த்தா வேல்யூ என்ன ஸ்கொயரோட வேல்யூ 1 2 15. அது வந்து ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட்டு 16th. முப்படி பல்லுறுப்பு கோவைகளுக்கு அதிகபட்சம் டேஷ் நேரிய காரணிகள் இருக்கலாம். கியூபிக் பாலினாமியல் மே ஹாவ் மேக்ஸிமம் ஆஃப் 3 லீனியர் ஃபேக்டர்ஸ். 3 தான். ஏன்னா அதோட ஹையஸ்ட் வேல்யூவே வந்து 3ஆக தானே இருக்கும் பவர் வேல்யூ. ஸோ டிகிரி பவரை நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். டிகிரி வந்து 3ஆக தானே இருக்கும். ஸோ டெஃபினட்டாக 3 தான். ஸோ ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட்டு 17. டிகிரி ஆஃப் த கான்ஸ்டன்ட் பாலினாமியல் இஸ் டேஷ். மாறிலி கோவைகளின் படி. டிகிரின்னா என்ன டிகிரி வந்து 0வாக இருக்குதுன்னா எக்ஸ் கியூப்னா 1 தான். ஸோ டெஃபினட்டாக 0 தான்.
0 வந்து இதாக இருக்கும்போது 0 தான். ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் 18. 2x plus 3y equal to m என்ற சமன்பாட்டிற்கு x equal to 2, y equal to -2 என்பது ஒரு தீர்வு எனில் m இன் மதிப்பு. Find the value of m from the equation 2x plus 3y equal to m. If it is one solution is x equal to 2 and y equal to -2 கொடுத்துருக்காங்க. 2x plus 3y equal to m. இப்போ x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 into 2 4, 3 into -2 -6 equal to m. ஸோ இது ரெண்டு மைனஸ் பண்ணால் -2, m equal to -2. ஆப்ஷன் 2 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 19. Which of the following is the linear equation? கீழ்காண்பனவற்றில் எது நேரிய சமன்பாடு? ஸோ எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் பாருங்கள். ஸோ அதில் படி பார்த்தா ஆப்ஷன் 3 தான் எனக்கு கரெக்டான லீனியர் ஈக்குவேஷன் தெரியும். ஸோ ஆப்ஷன் 3 3x + 5 = 2/3. நெக்ஸ்ட்டு கீழ்காண்பனவற்றுள் 2x minus y equal to 6 இன் தீர்வு எது? Which of the following is the solution of the equation 2x minus 6 equal to 6? ஆப்ஷன் 1ல் வந்து 2, 4 வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு -4 இங்கே வந்து 0 ஆகுது, இங்கே 6 இருக்குது. ஸோ இது வராது. நெக்ஸ்ட்டு 4, 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 ஈக்குவலாக கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு ஆப்ஷன் 2 தான் வந்து எனக்குரிய ஆன்சர். 4, 2 தான் இதுக்குரிய ஆன்சர். ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் question number 21. If 2, 3 is a solution of linear equation 2x plus 3y equal to k, then the value of k is அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2x plus 3y equal to k என்பதன் தீர்வு 2, 3 எனில் k இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2x plus 3y equal to kங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ x வேல்யூ y வேல்யூ 2, 3ங்கிறதுல கொடுத்துட்டாங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? k வந்து 13 கிடைக்குது. அது என்ன? ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் 22. ax plus by plus c equal to 0 என்ற சமன்பாட்டினை எந்த நிபந்தனையை நிறைவு செய்யாது? Which condition does not satisfy the linear equation ax plus by plus c equal to 0? a equal to 0, b equal to 0, c equal to not equal to 0ங்கிற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா அது வந்து 0க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3. 23. Which of the following is not a linear equation in 2 variable? கீழ்காண்பனவற்றுள் எது நேரிய சமன்பாடு அல்ல? 0x plus 0y plus c equal to 0ங்கிறது அதோட ஈக்குவேஷன் கிடையாது, லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. 4x plus 6y minus 1 equal to 0 மற்றும் 2x plus ky minus 7 equal to 0 ஆகியவை இணைக்கோடுகளாக அமையும் எனில் k இன் மதிப்பு காண்கன்னு சொல்லிக்கிறாங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். The value of k for which the pair of the linear equations 4x plus 6y minus 1 equal to 0 and 2x plus ky minus 7 equal to 0 represent parallel lines is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்தலாம். a1 divided by a2 equal to b1 divided by b2, c not equal to c1 divided by c2. இதுதான் வந்து கண்டிஷன். இதில் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண கிராஸ் மல்டிப்ளை பண்ண 12 into 4kவா. இப்போ 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 12 divided by 4 கேன்சல் பண்ண 3. ஸோ k equal to 3. ஆப்ஷன் 1 தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 25. A pair of linear equation has no solution. Then the graphical representation is. கீழ்காணும் நேரிய சமன்பாடுகளுக்கான வரைபடங்களில் எதற்கு தீர்வு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைனுக்கு தான், இந்த ஆப்ஷன் 2க்கு தான் தீர்வே கிடையாது. பாருங்கள், இது இப்படியே போயிட்டுருக்கு, இது இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து அப்படியே போயிட்டே இருக்கு, அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஸோ தீர்வே கிடையாது. ஆப்ஷன் 2 தான். ஸோ நெக்ஸ்ட் 26th கொஸ்டின். a1 divided by a2 not equal to b1 divided by b2 எனில் இங்கு a1 x plus b1 y plus c1 equal to 0 மற்றும் a2x plus b2 y plus c2 equal to 0 ஆகிய நேரிய சமன்பாடுகளுக்கு டேஷ்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். இஃப் a1 divided by a2 not equal to b1 divided by b2 where a1x plus b1y plus c1 equal to 0 and a2x plus b2y plus c2 equal to 0, then the given pair of linear equation has dash
சொல்யூஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு யூனிக்யூ சொல்யூஷனாக தான் இருக்கும். இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி பார்த்தா ஆப்ஷன் 3 அது ஒரு யூனிக்யூ சொல்யூஷன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 27th. Question number 27. If a1 divided by a2 equal to b1 divided by b2 not equal to c1 divided by c2, where a1x plus b1y plus c1 equal to 0 and இதே தான் கொடுத்துட்டு இங்கே வந்து ப்ளஸ் c2ன்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 0. தென் தி கிவன் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஹேஸ் டேஷ் சொல்யூஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். மேலே கொடுத்துருக்க வேல்யூஸ் அதே தான். இது ரெண்டும் இருக்குன்னு நேரிய சமன்பாடுகளுக்கு டேஷ் எவ்வளோ சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ்ட் ஆன் கண்டிஷன் படி பார்த்தா இதுக்கு எந்த சொல்யூஷனுமே கிடையாது. நோ சொல்யூஷன். ஆப்ஷன் 1 தீர்வு கிடையாது. 2 பகா எண்களின் மீபோவா ஜிசிடி ஆஃப் எனி 2 ப்ரைம் நம்பர்ஸ் இஸ் 1. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அதாவது 2 3 இருக்குது. இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 1 1 தான் காமனாக இருக்கும். ஸோ 1 தான். இது எக்ஸாம்பிளுக்கு. நெக்ஸ்ட் 29. The GCD of x power 4 minus y power 4 and x squared minus y squared is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ x power 4 minus y power 4 மற்றும் x squared minus y squared இன் மீபோவா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ x squared plus y இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது? a squared minus b squared the whole squared இருக்கா? அப்போ x squared plus y squared காமனாக எடுத்துட்டோம்னா x squared minus y squared a plus b a minus b அந்த இதில் எழுதலாமா? ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படி எழுதுறேன். இதுக்கு காமனாக இருக்கா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தான். ஆப்ஷன் 2 தான் இதுக்குரிய ஆன்சர். இதுலேருந்து ஸ்கொயரை வெளில எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்டுன்னு மாறுமா? ஸோ இதை ஃபார்முலா படி நம்ம எழுதினோம்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அதில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாமா? அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ அந்த ஸ்கொயரை நான் இங்கே போட்டிருக்கேன். அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே எழுதிட்டேன். ஸோ அப்படி பார்த்தா இது காமனாக இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறது என்ன? இது தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆப்ஷன் 2 தான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ இதில் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். எக்ஸசைஸ் 3.15ல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அதில் கொஸ்டின் நம்பர் 1 அதுக்குரிய ஆன்சர் 2 ஆன்சர் அண்ட் 3. Answer. Seven. The answer. 10. எயிட்டீன்த் கொஸ்டின் இது. அதுக்குரிய சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் 21 கொஸ்டின் இது. அதுக்குரிய சொல்யூஷன்ஸ். இந்த ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.